மக்களே எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 30/4/2026 ஆகுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய நான் கஷ்டத்தை நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது நம்ம வந்து அறிக்கை அப்புறம் பார்ப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒன்று. இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, விவசாயிகளுக்கு ஒரு எதிராக ஒரு ஒரு சதி நடக்குது. என்னப்பா சதின்னு கேட்கலாம். ஆமாங்க. ஸோ நான் வந்து நம்ம ஊரில் நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. நான் வந்து என்னுடைய ஊர் முழுவதுமே விவசாய பகுதி. தஞ்சாவூர் மாவட்டம் தான் என்னுடைய ஊர். என்னுடைய ஆய்வகம், நம்ம ஆய்வகம் இருப்பதே தஞ்சாவூர் மாவட்டம் தான். அதுக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ரெக்கார்டு பண்ணுவது விவசாய பகுதி தான். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி போய் விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுவதும், அது மட்டும் இல்லாமல் மாலை செடியை கூட கொடுப்பேன். இது போல் மழை வருதுங்க, நெல் எடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி தம்பி, கண்டிப்பாக நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது நேற்று பார்த்தீங்கன்னா போனதில் ஒரு விவசாய நிலத்தில் ஒரு கூட்டமான ஒரு காரு, ஜீப்பு எல்லாம் வந்து நிற்கிதுங்க. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன்னா, சரி போர் தான் போகிறாங்க, சரி பம்பு செட்டு வச்சு விவசாயம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக போனேன். ஸோ அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, அவங்க எல்லாருமே அந்த விவசாய நிலத்தை கேட்குறாங்க. அதாவது நான் வந்து 2,00,000 கொடுக்குறேன், ஒரு 3,00,000 கொடுக்குறேன், தயவுசெய்து இந்த விவசாய நிலத்தை எனக்கு கொடுங்க. ஏன்னா ஏன்னா ஊர் வந்து பெரிய ஊரா, அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயும் இடம் இல்லை. விவசாய நிலம் மட்டும்தான் ஒன்று தான் இருக்குது. இதனால் இந்த விவசாய நிலத்தை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அடுக்கடுக்காக பார்த்திங்கன்னா மாடி வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி விவசாயத்தை பார்த்திங்கன்னா பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க, விவசாய நிலத்தை. ஸோ அப்போ விவசாயி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் முடியாது, இது என்னுடைய உயிர் முயற்சியிலும் கூட நான் பல வருஷமாக விவசாயத்தெல்லாம் இருக்கேன். அதனால் இதை வச்சு தான், இந்த விவசாயத்தை வச்சு தான் நான் வந்து என்னுடைய குடும்பத்துக்கு நான் வந்து சோறு போட்டுட்ருக்கேன் அப்படின்னு விவசாயி சொல்கிறாங்க. நான் கேட்டுட்ருக்கேன். சொன்னால் அந்த 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 நிமிஷத்தில் நம்ம போய் உள்ளே நுழைஞ்சா வச்சுக்கோங்களேன், நம்ம மேலே சண்டைக்கு வருவாங்க. தம்பி நீ யார், நீ என்ன அங்கே பிரச்சனை பண்ண வந்திருக்கியா அப்படின்னு வீண் பழி நம்ம மீது போடுவாங்க. அதெல்லாம் பொறுத்து இருந்து கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயி தர முடியாதுங்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேரம் பேசுகிறாங்க. 1,00,000 தரேன்னே சொல்கிறாங்க, முடியாதுங்கிறாங்க. அப்படியே உயர்த்துக்கிட்டே போகிறாங்க. 4,00,000, 5,00,000, 6,00,000, 7,00,000ன்னு அந்த பட்டாவை கேட்குறதுக்கு பாருங்கள். அப்படியே 6,00,000, 7,00,000 மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போது ஒரு விவசாயி பார்த்திங்கன்னா இப்படி அவங்க மேலே பேச என்ன ஆகுதுன்னா மனசு மாறுது. அதாவது பல விவசாயிகள் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனாலனா, ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சரி இந்த விவசாயத்தை நம்பி நம்ம என்ன பண்ண போகிறோம், 7,00,000 வருது, கைக்கு வருது, கொடுக்குறேங்கிறாங்க. சரி கொடுத்து விட்ருமா அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த ஒரு முடிவை எடுப்பதனால என்ன ஆகுதுன்னா, விவசாய நிலத்தை பட்டா போட்டு அடுக்கடுக்காக மாடி வீடு கட்டுவதும், கடைகளை விவசாயத்தை அழித்து, அதாவது இயற்கையை அழித்து, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஒரு சிறிய ஊர் பெரிய ஊர் எப்படி ஆகுதுன்னா ஒன்று தான், சுற்றி வயல். அதாவது எங்கள் ஊர் முழுக்க ஒரு அழகான ஊருங்க. இங்கே நான் காட்டுறேன் ஒரு நாள் ஃபுல்லாகவே வயல் பகுதி தான். ஆனால் இப்போ வயல் பகுதியே குறைஞ்சி வீடுகள் தான் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்? எல்லாம் ஒரே ஒரு காரணம், பணம் தான். சரிங்களா? இதனால் நான் சொல்கிறேன், ஏன்னா நேற்று வந்து அவங்க வந்து எவ்வளவோ மறுத்ததுனால இப்படியே ஒத்துக்க வச்சுட்டாங்க. ஏன்னா காசை வந்து 1,00,000, 2,00,000, முதல்ல 1,00,000 வேணாம், 2,00,000 வேணாம், 4,00,000 மேலே தாண்டும் போது பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது? ஏன்னா கேட்டதுக்கு என்ன தம்பி பண்ணுறது, என்னுடைய சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு. உங்களே நான் சொல்லணும்னு வந்தேன், சொல்லிட்டேன். மறக்காமல் விவசாயம் காப்போம். சரிங்களா? எவ்வளவோ, அதாவது எப்படி சொல்லுவதுன்னா, சூழ்நிலைகள் 1000 இருக்கலாம். ஆனால் நம்ம விவசாயத்தை விட்டோம்னா அது பார்த்திங்கன்னா திருப்பி வராது. அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு நொடி இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் வராது. அதே போல் விவசாயத்தை நம்ம விட்டோம்னா அதுக்கப்புறம் விவசாய ஞாபகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது தண்ணீர் பாய்ச்சுவது, வயலுக்கு போய் மழை வந்தால் போவது, அந்த எண்ணங்கள் உங்களுடைய மனசில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆஹா, அவசரப்பட்டு விவசாயத்தை கொடுத்துட்டோமையா அப்படின்னு கண்டிப்பாக உங்களோட மனசில் ஏற்படும். சரிங்களா? அதனால் சொல்கிறேன், விவசாயத்து நிலத்தை யாரும் கொடுக்காதீங்க தயவுசெய்து. சரிங்களா? விவசாயிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள்.
விவசாயம் காப்போம். நல்ல மழை பெய்யும் இந்த வருஷம். சரிங்களா? நம்பிக்கையோட இருங்க. விவசாயம் பண்ணுங்க. விவசாயத்த காப்போம். சரிங்களா? நீங்க விவசாயம் பண்ணா தான் எனக்கு சோறு, உங்களுக்கு சோறு, பொது மக்களுக்கு எல்லாருக்கும். சரிங்களா? தயவுசெய்து விவசாயம் பண்ணுங்க. நீங்க மட்டும் விவசாயத்த கை விட்டீங்கன்னா, ஒரு நாள் ஒரு அரிசியின் விலை 2000 முதல் 3000 வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாம அரிசி வந்து இப்ப இலவசமா வழங்குறது எல்லாமே தடைபெறும். விவசாயிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து விவசாயத்த விட்டுட்டாங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. தயவுசெய்து நம்ம இருக்க வரைக்கும் விவசாயத்த காப்போம். இயற்கைய வாழ வைப்போம். இந்த அறிக்கைய ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. இப்ப நம்ம மழைய பத்தி பார்க்கலாம். மக்களே, அடுத்தபடியாக எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நம்ம தமிழகத்துல மாலை மற்றும் இரவு நேரம் பொறுத்தவரைக்கும் பலத்த சூறாவளி காற்றுடன் பல்வேறு மாவட்டங்கள்ல மழை பெய்ய போகுதுங்க. ரொம்பவே மகிழ்ச்சி அடைய போகுது நம்ம தமிழக மக்கள். நம்ம தமிழகமே அடுத்த 1 வாரங்களுக்கு மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சியை நோக்கி நம்ம தமிழகம் செல்ல போகுது. அதுவும் மழையால மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம மழை வந்து இந்த பக்கம் ஒரு மகிழ்ச்சி கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் அதோடைய கோர முகத்த காட்டப் போகுது. ஆமா மக்களே, நேற்று பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது, வரலாறு காணாத அளவிற்கு பெங்களூர் மற்றும் மைசூர் மற்றும் இந்த கர்நாடகா உள்பகுதியில வரலாற்றில் இதுவரைக்கும் அவங்க யாரும் பார்த்திராத அளவிற்கு ஒரு 10 மற்றும் 20 நிமிஷத்துல மிகப்பெரிய மேக வடிவு மழை பெஞ்சிருக்கு மக்களே. ஆமாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்லியிருக்கேன். 2 வாரங்களுக்கு பிறகு, 3 வாரங்களுக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு மழை இருக்காது. அத எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, துபாய் பக்கம் நீங்க போறீங்கன்னா, அங்கலாம் மழையே பெய்யாது. 1 வருஷம் பெய்ய வேண்டிய மழை எல்லாமே சேர்த்து வைத்து ஒரே நாள்ல பெய்யும். இது வந்து உலக நாடுகள் நடக்கும். அதேபோல நம்ம தமிழ்நாட்டிற்கும் சரி, பெங்களூருக்கும் சரி, மைசூருக்கும் சரி, நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழை பெய்யாம இருக்கு பாருங்க. இதுவரைக்கும் அடிக்கப்பட்ட வெயில் எல்லாமே மழையாக மாறும்பொழுது கண்டிப்பாக இதோடைய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? நம்ம தமிழக மக்களே மழை பெய்யும் போது அதான் சொல்றேன். எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. வீட்டுக்குள்ள தயவு செய்து பாதுகாப்பா வீட்டுக்குள்ள வந்துருங்க. சரிங்களா? வெளியில நிற்கக்கூடாது. மரத்து பக்கம் போகாதீங்க. குறிப்பா வயல் பக்கம் போகாதீங்க. விவசாயிகள் மழை வருதுன்னா 6:30 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருங்க. 5 மேற்கு மாவட்ட மக்கள் கண்டிப்பா இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4:30 ஒரு 5 மணிக்குள்ள வீட்டு பக்கம் திரும்பிருங்க. ஏன்னா மழை வந்து பல்வேறு இடங்கள்ல சில இடங்கள்ல 2:30 மணிக்கே தொடங்கினாலும் மழையோட தீவிரம் 4:30 மணிக்கு மேல தான் அதிகரிக்க போகுது. அதனால பலத்த சூறாவளி காற்றுடன் ஒரு ஜில்லென்று ஒரு பலத்த சூறாவளி காற்றுடன் மழை வந்து ஒரு 5:30 மணிக்கு மேல 6:30 மணிக்கு மேல தீவிரமா அடைய போகுது. அதனால 6 மணிக்குள்ள 7 மணிக்குள்ள எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துருங்க. பாதுகாப்பா இருங்க. சரிங்களா? ஏன்னா நேத்தைக்கு வந்து அவ்வளோ மழை பெஞ்சிருக்குங்க. பெங்களூரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழை, வீடே இடிஞ்சு சாய்ஞ்சிருக்கு. மரங்கள் புரட்டி போட்டு போயிருக்கு. அந்த ஆனால் ரேடாரை பார்க்கும்போது அந்த மலை மேகம் தன்மை வலிமை குறைந்த ஒரு மலை மேகம் தான். அதாவது வலிமை குறைஞ்சி ஒரு மலை மேகம் தான். அந்த வலிமை குறைந்த ஒரு மலை மேகம் இவ்வளவு பெரிய மழையை கொடுக்குது. பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்ம தமிழக மக்களே இன்னைக்கு எல்லாரும் உஷாராருங்க. சரிங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாவட்டம் வரைய நம்ம பார்த்துருவோம். கனமழை வாய்ப்புள்ள அதிகமாக உள்ள பகுதினா, அதாவது இன்னைக்கு வந்து நம்ம தமிழகத்தில் கனமழை வரலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி மற்றும் இந்த கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கனமழைக்கான வாய்ப்புகளும், ஒரு சில பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, அதே போல் நீலகிரி இந்த கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களில் மழை வந்து அதிகமாக பெய்யலாம், வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக கோயமுத்தூர், திருப்பூர், கரூர் கனமழைக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன. அடுத்தபடியாக மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், கோவில்பட்டி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஒட்டுமொத்தமாக நம்ம தென் மாவட்டம் கணக்கிட்டு பார்த்தால் கனமழைக்கான வாய்ப்புகள் தென் மாவட்டம் முழுவதுமே இருக்குது. தூத்துக்குடிக்கும் வாய்ப்பு இருக்குது, ராமநாதபுரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, சிவகங்கைக்கும் வாய்ப்பு இருக்குது, மதுரைக்கும் வாய்ப்பு இருக்குது, ராஜபாளையத்துக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. எல்லா இடங்களுக்கும் இன்னைக்கு வந்து தென் மாவட்டங்களை கணக்கிட்டு பார்த்தால் கனமழைக்கான வாய்ப்புகள் எல்லா இடங்களுக்கும் இருக்குது. இதனால தென் மாவட்டம் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் கனமழை பதிவாகலாம். சரிங்களா? தூத்துக்குடிக்கும் மழை பெய்யலாம், ராமநாதபுரத்துக்கும் மழை பெய்யலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தென் மாவட்ட மக்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தபடியாக திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவள்ளூருக்கு மேற்கே, அதேபோல் திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி கன மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சரிங்களா?
இதில் வந்து அதிகமான வாய்ப்பு நம்ம பார்த்தாச்சு, குறைவான வாய்ப்பு, மழை வாய்ப்பு குறைவாக வாய்ப்பு இருக்குது. வந்தால் வரலாம், வராமல் கூட போகலாம் அப்படின்னு எடுத்து பார்த்தால் நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, திருத்துறைப்பூண்டி, தஞ்சாவூர், கும்பகோணம், சீர்காழி, மயிலாடுதுறை, காரைக்கால் டெல்டா மாவட்டம் மற்றும் இந்த பாதி உள்ள மழை பெய்யும். தஞ்சாவூர் வரைக்கும் மழை வந்துடும். ஆனால் தஞ்சாவூரையும் தாண்டி வேளாங்கண்ணி மற்றும் இந்த கிழக்கு மற்றும் தெற்கு டெல்டாவில் மழை வரலாம். அப்படிலாம் மழை வராமல் கூட போகலாம். ஏன்னா வாய்ப்பு வெறும் 50% தான் இருக்குது. சரிங்களா? வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவான வாய்ப்பு 50% இருக்குது. மழை வரலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? மழை வரலாம், இல்லைன்னா வராமல் கூட போகலாம். ஆனால் கண்டிப்பாக அடுத்த ஒரு வாரம் கணக்கிட்டு பார்த்தா கண்டிப்பாக வேளாங்கண்ணி வரைக்கும் மழை பெய்வது உறுதி. சரிங்களா? அதனால் இன்னைக்கு வரலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தபடியாக புதுச்சேரி, சென்னை, மரக்காணம், கடலூர், இந்த கடலோர மாவட்டங்களை சென்னை டு வேளாங்கண்ணி நம்ம கணக்கிட்டு பார்த்தால் மழைக்கான வாய்ப்பு குறைவு தான். இருந்தாலும் மேற்கு மாவட்டங்களில் மழை பெய்யும் போது அந்த சூறாவளி காற்று கிழக்கு நோக்கி கடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் மழை வரலாம் அப்படின்னு ஒரு 50% வாய்ப்பு இருக்குது கிழக்கு மாவட்டங்களில். சரிங்களா? இதனால் மக்களே எச்சரிக்கையாக இருங்க. கிழக்கு மாவட்டங்களில் மழை இப்போ குறைவாக இருந்தாலும் திடீரென்றுக்குள்ளே மேற்கே சூறாவளி காற்று, வலுவான சூறாவளி காற்று மேற்கே மழை உருவாகி அது அப்படி சேலம் கடந்து நாமக்கல் கடந்து திருச்சிராப்பள்ளி கடந்து கிழக்கு நோக்கி வரலாம். ஆனால் சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளிக்கெல்லாம் மழை வாய்ப்பு அதிகம் அன்னைக்கு. சரிங்களா? தஞ்சாவூருக்கு மேற்கே அதிகமான வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூருக்கு கிழக்கே குறைவான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதேபோல் திருவண்ணாமலைக்கு மேற்கே அதிகமான வாய்ப்பு, திருவண்ணாமலைக்கு கிழக்கே குறைவான வாய்ப்பு. பல்வேறு இடங்களில் இங்கே மழை பெய்யும். மேற்கே தீவிரமான மழையும், கிழக்கே கொஞ்சம் தீவிரம் குறைந்த ஒரு மழையாக இருக்கும். இருந்தவரும் மழை இருக்குது. அடுத்த ஒரு வாரங்களுக்கு மழை வாய்ப்பு இருப்பதனால கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை பெய்யாத இடங்களில் கண்டிப்பாக மழை பெஞ்சிடும். கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? அடுத்தடுத்த அறிக்கை தெரிந்து கொள்ள மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.